சரியான வழிகளை தெரிஞ்சுக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு நாம செய்யற தவறுகளை தெரிஞ்சுக்கிறதும் முக்கியம். கம்யூனிகேஷன் பத்தி சில பொதுவான தவறான நம்பிக்கைகள் இருக்கு. 1. கம்யூனிகேஷன்னா வெறும் பேசுறது மட்டும்தான். நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி இது வெறும் பேச்சு இல்ல, கவனிப்பது, உடல் மொழி, கண் தொடர்புன்னு எல்லாமே இதுல அடங்கும். 2. கேள்வி கேட்டா நம்மள தவறா நினைப்பாங்க. இது ஒரு பெரிய பயம். ஆனா உண்மை என்னன்னா, சரியான ஆழமான கேள்விகள் கேட்கும்போது உங்க மேல இருக்கிற மரியாதை அதிகமாகும். 3. அதிகமா பேசினால்தான் மதிப்பு. இது முற்றிலும் தவறு. மதிப்புள்ள நபர்கள் பெரும்பாலும் குறைவாக ஆனால் ஆழமாகவும் அழுத்தமாகவும் பேசுவார்கள். அவங்க கேட்கறதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த தவறான எண்ணங்களை விட்டுட்டு நாம கத்துக்கிட்ட விஷயங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சாலே போதும். சரி, இப்ப நாம பார்த்த 6 முக்கியமான விஷயங்களை ஒரு தடவை சுருக்கமா சொல்றேன். இத ஒரு செக்லிஸ்ட் மாதிரி மனசுல வச்சுக்கோங்க. 1. கவனம் கொடுத்து கேட்பது, ஆக்டிவ் லிஸ்னிங். 2. யோசித்து கேள்விகள் கேட்பது, ஸ்ட்ராட்டஜிக் questioning. 3. உடல் மொழியை கையாளுவது, நான் வெர்பல் cues. 4. தெளிவாகவும் சுருக்கமாகவும் பேசுவது, கிளாரிட்டி அண்ட் brevity. 5. இணைப்பிற்காக பேசுதல், ஸ்பீக்கிங் டு கனெக்ட். 6. கருத்துக்களை கொடுத்தல் மற்றும் பெறுதல், ஃபீட்பேக். இந்த 6 விஷயங்களையும் நீங்க சரியா பயன்படுத்த ஆரம்பிக்கும்போது உங்க மதிப்பு தானாகவே உயர ஆரம்பிக்கும். இந்த 6 விஷயத்துல உங்களுக்கு ஹார்டஸ்டா இருக்கிறது எது? காமெண்ட்ல லிஸ்னிங், கொஸ்டின், பாடி லாங்குவேஜ்னு எழுதுங்க. உங்க பேசும் பழக்கத்துல நீங்க மாட்டணும்னு நினைக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா வேல்யூன்னு காமெண்ட் பண்ணுங்க. நீங்க பேசும்போது உங்க பிக்கெஸ்ட் மிஸ்டேக் என்னன்னு ஹானஸ்டா காமெண்ட் பண்ணுங்க. அடுத்து என்ன தலைப்புல வீடியோ வேணும்னு சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இப்போ உங்க மதிப்பை பல மடங்கு உயர்த்தக்கூடிய முக்கியமான தூண்களை பற்றி பார்க்க போறோம். இதுல நாம பார்க்க போற முதல் விஷயத்த பெரும்பாலானவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனா இதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரம். 1. ஆக்டிவ் லிசனிங். தி ஆர்ட் ஆஃப் ஆக்டிவ் லிசனிங். உங்க மதிப்பை சட்டுன்னு தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரே விஷயம் மத்தவங்க பேசுறத முழு கவனத்தோட கேட்கறது தான். நாம பொதுவா என்ன தப்பு பண்ணுவோம்? ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போதே நாம அடுத்து என்ன பதில் சொல்லலாம்னு மனசுக்குள்ள ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு இருப்போம். இதனால அவங்க என்ன உணர்வோட பேசுறாங்க, அவங்களோட முழு செய்தியும் என்னன்னு நமக்கு வந்து சேராது. இதனால உங்க பதில் மேலோட்டமா இருக்கும். அது உங்க மதிப்பை குறைக்கும். மதிப்புள்ள ஒரு நபரா மாற இந்த 3 விஷயங்களை செய்யுங்க. 1. முழு கவனம் கொடுங்கள். உங்க போன், உங்க கவலைகள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையையும் உன்னிப்பா கவனிங்க. 2. உடல் மொழி மூலம் உணர்த்துங்கள். அவங்க பேசும்போது லேசா தலையசைக்கிறது, கண்ணை பார்த்து பேசுறது மூலமா நான் உங்களுக்காகத்தான் இங்க இருக்கேன் அப்படின்ற உணர்வை கொடுங்க. 3. சுருக்கி உறுதிப்படுத்துங்கள். அவங்க பேசி முடிச்சதும் அப்போ நீங்க இதத்தான் சொல்ல வர்றீங்க சரிதானே அப்படின்னு அவங்க சொன்னதை சுருக்கமா ஒரு தடவை கேட்டு உறுதிப்படுத்துங்க. இது அவங்க மேல நீங்க வச்சிருக்கிற மரியாதையை காட்டும். 2. ஸ்ட்ராட்டஜிக் questioning. சும்மா பேசாம யோசிச்சு ஆழமான கேள்விகளை கேட்க பழகிட்டாலே போதும், உங்க மதிப்பு தானா உயரும். உரையாடல்ல சம்பந்தமே இல்லாத கேள்விகளை கேட்காம மத்தவங்கள சிந்திக்க வைக்கிற மாதிரி கேள்விகளை கேளுங்க. வெறும் ஆமா இல்லைன்னு பதில் வர்ற கேள்விகளை தவிர்த்திடுங்க. உதாரணத்துக்கு, ஒருத்தர் ஒரு ஐடியாவை பத்தி சொல்லும்போது இது நல்ல ஐடியாவா அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா இந்த ஐடியா இப்போதைக்கு சூப்பரா இருக்கு, ஆனா அடுத்த 5 வருஷத்துக்கு இது எப்படி நிலைச்சு நிக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேளுங்க. இப்படி கேட்கும்போது நீங்க அந்த விஷயத்தை எவ்வளவு தூரம் முன்னோக்கி சிந்திக்கிறீங்கன்னு அவங்களுக்கு புரியும். சுருக்கமா சொல்லணும்னா, நீங்க கேட்கக்கூடிய அந்த கேள்விகள் தான் உங்களுடைய மதிப்பை மத்தவங்களோட மனசுல இன்ஜெக்ட் பண்ற ஊசிகள். 3. உடல் மொழி, மாஸ்டரிங் நான் வெர்பல் cues. நீங்க வாய் திறந்து பேசுறதுக்கு முன்னாடியே உங்க உடல் மொழி உங்க மதிப்பை மத்தவங்களுக்கு சொல்லிரும்.
நீங்க எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் உங்க உடல் மொழி சோர்வாவோ பயத்தோடவோ இருந்தா உங்க பேச்சோட மதிப்பு குறைந்துவிடும். உங்க தன்னம்பிக்கையை உங்கள் உடல் மொழி மூலமா வெளிப்படுத்தணும். ரொம்ப சிம்பிள். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி நடந்து வர்ற மாதிரி, அவ்வளவுதான். இந்த உணர்வு உங்களுக்குள்ள இருந்தே வந்தாலே போதும். செய்ய வேண்டியவை: நிமிர்ந்து நில்லுங்கள் அல்லது உட்காருங்கள். கூன் விழ வேண்டாம். நேராக பார்த்து பேசுங்கள். கைகளை கட்டிக்கொள்ளாதீர்கள். திறந்த நிலையில் கைகளை வையுங்கள். கைகளை பாக்கெட்டில் வைக்காதீர்கள். இந்த சின்ன மாற்றங்கள் நீங்க எவ்வளவு நம்பிக்கையானவர், திறமையானவர்னு வார்த்தைகள் இல்லாமலே மற்றவங்களுக்கு உணர்த்தும். இப்போ இன்னும் ஆழமான விஷயங்களை பார்க்கலாம். இதுவரைக்கும் நாம பார்த்தது கம்யூனிகேஷனோட அடிப்படை விதிகள். இப்போ அடுத்த கட்டத்துக்கு போகலாம். வெறும் டெக்னிக்கை மட்டும் நம்பாம உளவியல் ரீதியா எப்படி மற்றவங்களோட ஒரு ஆழமான தொடர்பை ஏற்படுத்துறதுன்னு பார்க்கலாம். 4. தெளிவும் சுருக்கமும். த பவர் ஆஃப் கிளாரிட்டி அண்ட் பிரெவிட்டி. என்ன விஷயமாயிருந்தாலும் அத சுத்தி வளைச்சு பேசாம நேரடியா விஷயத்துக்கு வர்றது ரொம்ப முக்கியம். இது நீங்க மற்றவங்களோட நேரத்தை எவ்வளவு மதிக்கிறீங்கன்னு காட்டும். ஒரு மதிப்புள்ள நபரோட பேச்ச கேட்க எல்லாரும் ஆவலா இருப்பாங்க. ஏன்னா அவரோட ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமானதா இருக்கும். பேசுறதுக்கு முன்னாடி என்ன சொல்ல போறோன்னு மனசுல தெளிவா முடிவு பண்ணிக்கோங்க. ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லாதீங்க. உங்க செய்தி என்னவோ அத முதல் சில வார்த்தைகளிலேயே புரிய வைக்க பழகுங்க. நீங்க எவ்வளவு சுருக்கமாகவும் ஆழமாகவும் பேசுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க அந்த விஷயத்துல தெளிவா இருக்கீங்கன்னு மற்றவங்களுக்கு புரியும். 5. இணைப்பிற்காக பேசுதல். ஸ்பீக்கிங் டு கனெக்ட், நாட் டு இம்ப்ரெஸ். நிறைய பேர் செய்யற ஒரு பெரிய தப்பு மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு பேசுறது. ஆனா அது தற்காலிகமானது. உண்மையான மதிப்பு ஒரு உண்மையான இணைப்பை உருவாக்கும்போதுதான் கிடைக்கும். உங்க அனுபவங்களை, ஏன் உங்க தோல்விகளை கூட வெளிப்படையா பகிர்ந்து கொள்ளும்போது மற்றவங்களுக்கு உங்க மேல ஒரு நம்பிக்கையும் நெருக்கமும் உருவாகும். ஏன்னா நீங்க உங்கள ஒரு பர்ஃபெக்டான நபரா காட்டிக்க நினைக்காம மனித இயல்பை ஏற்றுக்கிட்டு பேசுறீங்க. மற்றவங்க சொல்றத மனதார பாராட்டுங்க. அவங்கள அப்படியே ஏற்றுக்கிட்டு பேசுங்க. யோசித்து பாருங்கள். சுகி சிவம், பர்வீன் சுல்தானா, கோபிநாத் போன்ற பேச்சாளர்களை நமக்கு ஏன் பிடிக்கிறது? ஏனென்றால் அவர்கள் நம்முடன் ஒரு உண்மையான இணைப்பை ஏற்படுத்துகிறார்கள். இந்த மாதிரி ஒரு ஆழமான இணைப்பு உருவாகும்போது உங்க மதிப்பு தானாகவே உயரும். நாம பார்க்க போற இந்த கடைசி தூண் உங்கள ஒருபடி மேலே கொண்டு போகக்கூடிய மிக முக்கியமான ஒரு கருவி. இத சரியா பயன்படுத்த கத்துக்கிட்டா உங்க வளர்ச்சி அபரிமிதமா இருக்கும். அதுதான் ஃபீட்பேக், அதாவது கருத்துக்களை பரிமாறிக்கிறது. ஃபீட்பேக் கொடுப்பது மற்றும் பெறுவது நம்மளோட மதிப்பை பல மடங்கு உயர்த்தும். ஆனா நிறைய பேர் இதை தவறா புரிந்து கொண்டு ஃபீட்பேக் கொடுக்கவும் பயப்படுவாங்க, வாங்கவும் தயங்குவாங்க. ஒரு மதிப்புள்ள நபர் ஃபீட்பேக்கை எப்பவும் வளர்ச்சிக்கான ஒரு கருவியாத்தான் பார்ப்பார். ஃபீட்பேக் கொடுப்பது எப்படி? முதல்ல அவங்க செஞ்ச நல்ல விஷயத்த பாராட்டுங்க. அப்புறம் நீங்க சொல்ல நினைக்கிற குறையை எப்படி சரி செய்யலாம்னு ஒரு ஆலோசனையோட சொல்லுங்க. உங்க நோக்கம் அவங்கள காயப்படுத்துறது இல்ல, அவங்கள மேம்படுத்துறது தான்னு உங்க பேச்சு தெளிவா உணர்த்தணும். ஃபீட்பேக் பெறுவது எப்படி? யாராவது உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுக்கும்போது உங்க ஈகோவை ஒதுக்கி வச்சிடுங்க. உடனே தற்காப்புக்காக பேசாம அவங்க சொல்றத முழுசா கேளுங்க. அதுல உங்க வளர்ச்சிக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்குதான்னு மட்டும் பாருங்க. கேட்டு முடிச்சதும், இந்த கருத்துக்கு நன்றி, நான் இதை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல பழகுங்க. ஃபீட்பேக் கொடுக்கவும் வாங்கவும் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு வளர்ச்சி பாலத்தை உருவாக்குறீங்கன்னு அர்த்தம். சரியான வழிகளை தெரிஞ்சுக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு நாம செய்யற தவறுகளை தெரிஞ்சுக்கிறதும் முக்கியம். கம்யூனிகேஷன் பத்தி சில பொதுவான தவறான நம்பிக்கைகள் இருக்கு. 1. கம்யூனிகேஷன்னா வெறும் பேசுறது மட்டும்தான். நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி இது வெறும் பேச்சு இல்ல. கவனிப்பது, உடல் மொழி, கண் தொடர்புன்னு எல்லாமே இதுல அடங்கும். 2. கேள்வி கேட்டா நம்மள தவறா நினைப்பாங்க. இது ஒரு பெரிய பயம். ஆனா உண்மை என்னன்னா, சரியான ஆழமான கேள்விகள் கேட்கும்போது உங்க மேல இருக்கிற மரியாதை அதிகமாகும். 3. அதிகமா பேசினால்தான் மதிப்பு. இது முற்றிலும் தவறு. மதிப்புள்ள நபர்கள் பெரும்பாலும் குறைவாக ஆனால் ஆழமாகவும் அழுத்தமாகவும் பேசுவார்கள். அவங்க கேட்கறதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க.
இந்த தவறான எண்ணங்களை விட்டுட்டு நாம கத்துக்கிட்ட விஷயங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சாலே போதும். சரி, இப்ப நாம பார்த்த 6 முக்கியமான விஷயங்களை ஒரு தடவை சுருக்கமா சொல்றேன். இத ஒரு செக்லிஸ்ட் மாதிரி மனசுல வச்சுக்கோங்க. 1. கவனம் கொடுத்து கேட்பது, ஆக்டிவ் லிஸ்னிங். 2. யோசித்து கேள்விகள் கேட்பது, ஸ்ட்ராட்டஜிக் questioning. 3. உடல் மொழியை கையாளுவது, நான் வெர்பல் cues. 4. தெளிவாகவும் சுருக்கமாகவும் பேசுவது, clarity and brevity. 5. இணைப்பிற்காக பேசுதல், ஸ்பீக்கிங் டு கனெக்ட். 6. கருத்துக்களை கொடுத்தல் மற்றும் பெறுதல், ஃபீட்பேக். இந்த 6 விஷயங்களையும் நீங்க சரியா பயன்படுத்த ஆரம்பிக்கும்போது உங்க மதிப்பு தானாகவே உயர ஆரம்பிக்கும். இந்த 6 விஷயத்துல உங்களுக்கு ஹார்டஸ்டா இருக்கிறது எது? காமெண்ட்ல லிஸ்னிங், கொஸ்டின், பாடி லாங்குவேஜ்னு எழுதுங்க. உங்க பேசும் பழக்கத்துல நீங்க மாட்டணும்னு நினைக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா வேல்யூன்னு காமெண்ட் பண்ணுங்க. நீங்க பேசும்போது உங்க பிக்கெஸ்ட் மிஸ்டேக் என்னன்னு ஹானஸ்டா காமெண்ட் பண்ணுங்க. அடுத்து என்ன தலைப்புல வீடியோ வேணும்னு சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.